எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டாப் 100 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் கரண்ட் அஃபேர்ஸில். இப்போ குரூப் 2 எக்ஸாமுக்காக இப்போ இந்த வீடியோவில் டாப் 100, அடுத்த ஒரு வீடியோ டாப் 100, அடுத்து டாப் 100 சொல்லிட்டு ஒரு 3 வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், டாப் 100 வீடியோ. ஸோ இதில் ஃபஸ்ட் வீடியோ தான் இது. இதில் முக்கியமான 100 கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின்ஸ், எம்சிக்யூ கொஷின் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ குரூப் 2க்காக 1000+ கொஷின்ஸ் கவர் ஆகிற மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கவர் ஆகக்கூடிய பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதோட ப்ரைஸ் வந்து 200 ரூபி. அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் பிடிஎஃப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். 80+ ஸ்கீம் இருக்கும், அதுக்கு வந்து 150 ரூபி. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம், 80+ ஸ்கீமு, அது வந்து 150 ரூபி. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், யூபே நம்பர் கொடுத்துருக்கோம். பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் அந்த பிடிஎஃப்பை. அதே மாதிரி அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது டாப் 100 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2025ஆம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ரியோ டி ஜெனிரோ. ரியோ டி ஜெனிரோ எங்கே இருக்குது? பிரேசிலில் இருக்குது. ஸோ இந்த வருஷம் வந்து பிரேசில் தான் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கு. ஸோ அதன்படி பிரிக்ஸ் மாநாடு ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்றிருக்கு. அதே மாதிரி அடுத்த வருஷம் பிரிக்ஸ் கூட்டமைப்பு எங்கே நடக்க போகுதுன்னா இந்தியா தலைமையில் தான் அடுத்த வருஷம் பிரிக்ஸ் கூட்டமைப்பு மாநாடு நடக்க போகுது. அடுத்து இந்த வருஷம் குவாட் கூட்டமைப்பு மாநாடு, 4 நாடுகள், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, இந்தியா, ஜப்பான், 4 நாடுகள் கொண்ட குவாட் கூட்டமைப்போட மாநாடு இந்த வருஷம் இந்தியா தலைமையில் நடக்க போகுது. G20க்கான தலைமை பொறுப்பை இந்த வருஷம் தென்னாப்பிரிக்கா ஏற்றிருக்கு. ரீசெண்டாக தான் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடானது தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்றது. அடுத்து பிம்ஸ்டெக் மாநாடு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தாய்லாந்தில் பேங்காக்ல நடைபெற்றது. பிம்ஸ்டெக் அப்படிங்கிறது 7 உறுப்பு நாடுகளை கொண்ட கூட்டமைப்பு. அடுத்து வேவ்ஸ் மாநாடு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மும்பையில் நடைபெற்றது. அடுத்து ஐக்கிய நாடுகள் காலநிலை மாற்ற மாநாடானது பிரேசிலில் நடக்க போகுது. இந்த வருஷம் நவம்பரில் பிரேசில் நாட்டின் பெல்லம் அப்படிங்கிற நகரத்தில் வந்து நடக்க போகுது. அதே மாதிரி எஸ்சிஓ மாநாடு ரீசெண்டாக சீனாவில் தியான்ஷன் அப்படிங்கிற நகரத்தில் நடைபெற்றது, ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனோட மாநாடு. பிரிக்ஸ் பற்றி பார்த்தோன்னா பிரிக்ஸில் வந்து 10 நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்குது. லாஸ்ட்டாக தான் 10வது உறுப்பு நாடாக இந்தோனேஷியா வந்து இதில் இணைஞ்சிருக்கும். 2வது கேள்வி, தற்போது தமிழகத்தில் எத்தனை கோடி வாக்காளர்கள் உள்ளனர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 6.36 கோடி வாக்காளர்கள் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் மொத்தமாக எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்கன்னா 6.36 கோடி, அதாவது 6,36,12,950 பேர் இருக்காங்க. ஆண் வாக்காளர்கள் வந்து 3.11 கோடி இருக்காங்க. பெண் வாக்காளர்கள் 3.24 கோடி பேர் வந்து இருக்காங்க. 3ஆம் பாலினத்தை சேர்ந்தவங்க 9,120 பேர் வந்து இருக்காங்க. அதிகமான வாக்காளர்களை கொண்ட தொகுதி சோழிங்கநல்லூர், குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதி கீழ்வேலூர், அதிகமான வாக்காளர்களை கொண்ட மாவட்டம் வந்து சென்னை, குறைவான வாக்காளர்களை கொண்ட மாவட்டம் வந்து அரியலூர். தமிழக அரசால் அமைக்கப்பட்ட 5வது காவல் ஆணையத்தின் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, CD செல்வம் தான் தமிழக அரசால் அமைக்கப்பட்ட 5வது காவல் ஆணையத்துடைய தலைவர். சரி, இந்த CD செல்வம் என்பவர் பார்த்தீங்கன்னா திருவாரூரை சேர்ந்தவர். இவர் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி. 2022 தான் 5வது காவல் ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு. அதோட தலைவராக அவர் நியமிக்கப்பட்டிருப்பாரு. அடுத்து 4வது கேள்வி, உலகிலேயே உயரமான ரயில்வே பாலம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அமைந்துள்ள செனாப் பாலம் தான் உலகின் உயரமான பாலம். இதை நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். செனாப் நதியின் குறுக்கே ரொம்ப ஹைட்டுக்கு வந்து அமைச்சிருக்காங்க இந்த செனாப் பாலத்தை. ரீசெண்டாக கூட பிரதமர் மோடி இதை தொடங்கி வச்சிருப்பாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம். இந்த செனாப் பாலம் எவ்வளோ உயரத்துக்கு அமைக்கப்பட்டிருக்குன்னா 359 மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து நம்ம நாட்டின் 2வது உயரமான பாலம் எது அப்படின்னா அஞ்சிகாட் பாலம். அது வந்து 331 மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அஞ்சிகாட் பாலம்ங்கிறது ஒரு கம்பிவட ரயில் பாலம். ஸோ இந்தியாவில் அமைக்கப்பட்ட முதல் கம்பிவட ரயில் பாலம் வந்து அஞ்சி பாலம் தான். அதுவும் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் இருக்குது. நிலவிலிருந்து கனிமங்களை சேகரித்து வர இஸ்ரோ மேற்கொள்ளும் திட்டம்? ஆன்சர் சந்திராயன் 4. ஸோ சந்திராயன் 4 தான் நிலவிலிருந்து கனிமங்களை சேகரித்து வருவதற்காக இஸ்ரோ மேற்கொள்ளக்கூடிய திட்டம். இதுக்கு முன்னாடி சந்திராயன் 3 வந்து LVM-3 ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணியிருப்பாங்க, நிலவோட தென் துருவத்தில் தரையிறங்குறதுக்காக. ஸோ தரையிறங்கிய இடத்துக்கு விக்ரம் லேண்டர் தரையிறங்கி இருக்கும் 2023 ஆகஸ்ட் 23ஆம் தேதி. அந்த தரையிறங்கியனால நம்ம தேசிய விண்வெளி தினமா செலிப்ரேட் பண்றோம். தரையிறங்கிய அந்த இடத்துக்கு வந்து சிவசக்தி அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டிருக்காங்க. ககன்யான் அப்படின்னா என்னன்னா, நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு 3 விண்வெளி வீரர்களை விண்ணுக்கு அனுப்பி அங்கே ஒரு 3 நாள் தங்கியிருந்து பத்திரமாக அவங்கள பூமிக்கு திரும்பி அழைச்சிட்டு வருவதுதான் ககன்யான் திட்டம். ககன்யான் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவ பயிற்சிக்காக
ரீசெண்டாக தான் இந்திய வீரர் சுபான்சு சுக்லா வந்து ஆக்சிபோர்ட் திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அனுப்பப்பட்டிருப்பாங்க, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு. அங்கே ஒரு 18 நாள் தங்கியிருந்து ஆய்வுக்கு அப்புறமா அவர் மறுபடியும் பூமிக்கு திரும்பினார்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ககன்யான்றதுக்காக அனுபவ பயிற்சிக்காக அனுப்பப்பட்டிருப்பாரு. அடுத்து சுக்ரயான் அப்படிங்கிறது வெள்ளிக்கோள் ஆய்வு செய்யறதுக்காக இந்தியா வந்து மேற்கொள்ள போகிறாங்க. இஸ்ரோ வந்து சுக்ரயான் திட்டத்தை மேற்கொள்ள போகிறாங்க. செவ்வாய்க்கோள் ஆய்வு செய்யறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம் தான் மங்கள்யான் அப்படிங்கிறது. அடுத்து சந்திராயன் 4 பார்த்தோம், சந்திராயன் 3 பார்த்தோம். அதுக்கடுத்து சந்திராயன் 5 அந்த மிஷன் வந்து மேற்கொள்ள போகிறாங்க. சந்திராயன் 5 பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து மேற்கொள்ள போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 250 கிலோ எடை கொண்ட ரோவரை வந்து அனுப்ப போகிறாங்க சந்திராயன் 5 திட்டத்தில். 6வது கேள்வி, வானிலை சூழலுக்கு தயாராகவும் பருவநிலைக்கு உகந்த நாடாக மாற்றும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட திட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மிஷன் மௌசம். ஸோ 2 இயர்ஸ்க்கு இந்த மிஷன் மௌசம் செயல்படுத்தப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அடுத்த இன்னொரு 2 வருஷத்துக்கு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதாகவும் ரீசெண்டாக தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ மிஷன் மௌசம் அப்படிங்கிறதுனா இப்போது பருவநிலை மாற்றம் நிகழ்ந்துட்டு இருக்கு, புவி வெப்பமடையுது, அதாவது கார்பன் டை ஆக்சைடு உள்ளிட்ட பசுமை இல்லவாயுக்கள் வெளியேறுது. அதனால வளிமண்டலமானது அதாவது அதிகமான வெப்பத்தை சூரியன்ட்டு ஈர்த்து பூமியானது வெப்பமடையுது. ஸோ இதனால பருவநிலை மாற்றம் நிகழுது. ஸோ இந்த எதிர்காலத்தில் இன்னமும் இது நிகழ்ந்துட்டு தான் இருக்கும். ஸோ அப்போது அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நாடாக நம்ம இந்தியாவை மாற்றணும். இப்போ வெள்ளம் வருது, புயல் வருதுன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி எதிர்கால இந்தியாவை அதுக்கேற்ற மாதிரி வடிவமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மிஷன் மௌசம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தொடங்குறாங்க. 2 இயர்ஸ்க்கு இதை செயல்படுத்த போவதாக தெரிவிச்சிருக்காங்க. மிஷன் மௌசம்னா தமிழில் வந்து வானிலை இயக்கம். 7வது கேள்வி, கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் எந்த ஆண்டுக்குள் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2030ஆம் ஆண்டுக்குள்ள. இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா இந்த நிதியாண்டு 2025 to 26ஆம் நிதியாண்டில் 1 லட்சம் வீடுகள், அதுக்கு முன்னாடி 2024 to 25ஆம் நிதியாண்டில் 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும் சொல்லிட்டு பட்ஜெட்டில் அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இன்னும் ஒரு 6 இயர் இருக்கு இல்லையா, இது எப்போ அறிவிச்சிருப்பாங்கன்னா 2024 to 25ஆம் நிதியாண்டு தான் இந்த திட்டத்தை அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அந்த அறிவிக்கப்பட்டதுலேருந்து ஒரு 6 வருஷத்தில் 2030க்குள்ள 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள், குடிசை வீடுகள் எல்லாத்தையும் கான்கிரீட் வீடுகளாக மாற்றி நம்ம தமிழ்நாட்டை ஒரு குடிசை இல்லா மாநிலமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் அறிவிச்சிருப்பாங்க. இந்த நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்துக்கு வந்து 3500 கோடியானது பட்ஜெட்டில் வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாடு பட்ஜெட்டில். கவனிங்க, ஒவ்வொரு வீடும் எவ்வளோ மதிப்பீடு, இப்போது இந்த நிதியாண்டில் 1 லட்சம் வீடு கட்ட போகிறாங்க, 3500 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஒரு வீட்டுடைய மதிப்பு என்ன அப்படின்னா 3.50 லட்சம் மதிப்பீட்டில் ஒரு வீடானது கட்டப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 360 சதுர அடி பரப்பளவுக்கு கட்டுவாங்க. அதில் 300 சதுர அடி வந்து ஆர்சிசி குறையும், 60 சதுர அடி தீப்பிடிக்காத பொருட்களை கொண்டும் அது கட்டப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கலைஞர் வீடு வழங்கும் திட்டமானது 2010 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா தலா 60,000 மதிப்பீட்டில் வீடானது கட்டப்பட்டது. இப்போது 3.5 லேக் 3.5 லட்சம் மதிப்பீட்டில் வீடு கட்டப்படுது. அடுத்து 8வது கேள்வி, எகுவரின் கூட்டு ராணுவ பயிற்சி எந்த 2 நாடுகளிடையே மேற்கொள்ளப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, இந்தியா மற்றும் மாலத்தீவு இடையே தான் எகுவரின் கூட்டு ராணுவ பயிற்சி அப்படிங்கிறது மேற்கொள்ளப்படுகிறது. அதே மாதிரி சைக்ளோன் அப்படிங்கிற பேரில் இந்தியாவுக்கும் எகிப்துக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சி, வருணாங்கிற பேரில் இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே கடற்படை பயிற்சி, டஸ்லிக் அப்படிங்கிற பேரில் இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சி, நொமாடிக் எலிஃபண்ட் அப்படிங்கிற பேரில் இந்தியாவுக்கும் மங்கோலியாவுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சியானது மேற்கொள்ளப்படுகிறது. 9வது கேள்வி, இந்தியாவின் ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை எத்தனையாக அதிகரித்துள்ளது? ஆன்சர் 91. ராம்சார் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ராம்சார்ங்கிறது ஈரானில் உள்ள ஒரு சிட்டியோட நேம் தான் ராம்சார். இப்போ ராம்சார் பட்டியலில் 91 நகரங்கள் இருக்கு. எப்படி இந்த ராம்சார் பட்டியல்னு உருவானுச்சுன்னா 1971 ஈரான் நாட்டின் ராம்சார் அப்படிங்கிற சிட்டியில் உலக நாடுகள்லாம் கூடி இந்த ஈரநிலங்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் ஈரநிலங்களை பாதுகாக்கிறதுக்காக முக்கியத்துவம் வாய்ந்த வெட்லேண்டெல்லாம் இந்த ராம்சார் பட்டியலில் சேர்க்கப்படுது. அதன்படி இப்போ இந்தியாவிலேருந்து மொத்தமாக 91 தலங்கள் சேர்த்திருக்காங்க. லாஸ்ட்டாக ராஜஸ்தான்லேருந்து 2 தலங்கள் சேர்த்திருப்பாங்க. ஸோ அதன்படி ராம்சார் தலங்களோட எண்ணிக்கை, இந்தியாவுடைய ராம்சார் தலங்களோட எண்ணிக்கை 91ஆக அதிகரிச்சிருக்கு. அதே டைமில் நம்ம ஸ்டேட்டில் தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை தலங்கள் ராம்சார் பட்டியலில் இது வரைக்கும் சேர்க்கப்பட்டிருக்குன்னா 20 தலங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. அதன்படி அதிகமான ராம்சார் தலங்களை கொண்ட இந்திய மாநிலமாக தமிழ்நாடு மாநிலம் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கு.
ஸோ லாஸ்ட்டாக 2 இது சேர்த்துருப்பாங்களே ராஜஸ்தான்லேருந்து, அது என்னன்னா பலோடி, ராஜஸ்தான் மாநிலத்தின் பலோடியில் இருக்கக்கூடிய கிச்சன் ஈரநிலம் சேர்த்துருக்காங்க. அடுத்து உதய்பூரில் இருக்கக்கூடிய மேனாக் ஈரநிலத்தையும் சேர்த்துருக்காங்க. மொத்தமாக 91ஆக ராம்சார் தலங்களோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. ஆசியாலே அதிகமான ஈரநிலங்களை கொண்ட நாடு எது அப்படின்னா நம்ம இந்தியா. 2025ஆம் ஆண்டை சீர்திருத்த ஆண்டாக எந்த அமைச்சகம் அறிவித்துள்ளது? ஆன்சர் பாதுகாப்பு அமைச்சகம் தான் 2025 வந்து சீர்திருத்த ஆண்டு, இயர் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து சர்வதேச ஆண்டுகள் 2023 வந்து சிறுதானிய ஆண்டுகள், 2024 வந்து ஒட்டகங்கள் ஆண்டு, 2025 வந்து குவாண்டம் தொழில்நுட்ப ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு, 2026 பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. அடுத்து 2024 இந்திய கடற்படை வந்து கடற்படை சிவிலியன்கள் ஆண்டாகவும் அறிவிச்சிருக்காங்க. 11வது கேள்வி, 2025 மார்ச் 31 முடியும் நிதியாண்டில் தமிழ்நாட்டின் கடன் சுமை லட்சம் கோடியாக அதிகரிக்கும் என ரிசர்வ் வங்கியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் 9.55 lakh crore. ஸோ 9.55 லட்சம் கோடியாக 2025 மார்ச் 31 முடிஞ்ச கடந்த நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட கடன் சுமை இருக்குன்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கி வந்து தெரிவிச்சிருப்பாங்க. சரி, கடந்த நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில பாத்தீங்கன்னா தமிழக அரசுடைய வருவாய் வரவுகள் அப்படிங்கிறது, வருவாய் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு அதை தெரிவிச்சிருப்பாங்கன்னா 2,99,010 கோடியா இருக்கும்னு சொல்லி தெரிவிச்சிருப்பாங்க. வருவாய் செலவு வந்து, அதாவது வரக்கூடிய வருமானத்துல எவ்வளவு செலவாகும் அப்படின்னா 3,48,289 கோடி. ஸோ அப்போ செலவுங்கிறது அதிகமா இருக்கிறதுனால நமக்கு வருவாய் பற்றாக்குறை அங்கே ஏற்படும். ஸோ வருவாய் பற்றாக்குறை வந்து 49,279 கோடியா இருக்குன்னு சொல்லிட்டு போன நிதியாண்டுல கணிச்சிருப்பாங்க. மூலதனத்துக்காக போன நிதியாண்டுல எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சாங்கன்னா 47,681 கோடி. ஸோ கடந்த 2024 மார்ச் 31ஆம் தேதியோட மாநிலத்தோட ஒட்டுமொத்த கடன் சுமை 8.47 லட்சம் கோடியாக இருந்திருக்கும். அடுத்த 12வது கேள்வி, தர்மா கார்டியன் என்பது எந்த 2 நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி? ஆன்சர் இந்தியா மற்றும் ஜப்பான் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி. வருணாங்கிறது இந்தியா பிரான்ஸ் இடையிலான கடற்படை பயிற்சின்னு பார்த்திருப்போம். டஸ்லிக்கும் பார்த்திருப்போம், உஸ்பெகிஸ்தான் இடையிலானது. காஜிட் அப்படிங்கிறது கஜகஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி. அடுத்து ஆதித்யா விண்கலம் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது? ஆன்சர் PSLV C-57 ராக்கெட் மூலமா லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ சூரியனோட புறவெளி ஆய்வு செய்யறதுக்காக இஸ்ரோ அனுப்பிய முதல் விண்கலம் தான் ஆதித்யா L1. PSLV C-59 ராக்கெட் மூலமா பாத்தீங்கன்னா ப்ரோபா 3 அப்படிங்கிற செயற்கைக்கோள் அனுப்பியிருப்பாங்க. PSLV C-60 மூலமா ஸ்பேடெக்ஸ் வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸ்பேடெக்ஸ் வந்து PSLV C-60 ராக்கெட் மூலமா அனுப்பப்பட்டது. GSLV F-15 ராக்கெட் மூலமா NVS-02 அப்படிங்கிற நேவிகேஷன் சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. GSLV F-15 தான் இஸ்ரோனால அனுப்பப்பட்ட 100வது ராக்கெட். ஸோ சூரியனோட ஒளி வெடிப்பை காட்சிப்படுத்திய ஆதித்யா விண்கலம் பார்த்தீங்கன்னா சூரியனோட ஒளி வெடிப்பு, சோலார் ஃபிளேர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து இப்போ காட்சிப்படுத்திருக்கு, அதை ஒரு புகைப்படம் எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா 2023 செப்டம்பர் 7ஆம் தேதி லான்ச் பண்ணியிருப்பாங்க. 7 ஆய்வு கருவிகளோட ஆதித்யா L1 லான்ச் பண்ணியிருப்பாங்க. பூமியிலேருந்து ஒரு 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் உள்ள L1 பாயிண்ட்ல தான் ஆதித்யா L1 நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. 127 நாட்கள் பயணத்துக்கு அப்புறமா அது எப்போ நிலைநிறுத்தப்பட்டதுன்னா 2024 ஜனவரி மாதம் 6ஆம் தேதி தான் L1 பாயிண்ட்ல நிலைநிறுத்தியிருப்பாங்க. அடுத்து உலக பயங்கரவாத பட்டியல் 2025 இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 14வது இடத்தை பிடிச்சிருக்கு உலக பயங்கரவாத பட்டியல்ல. ஸோ கவனிங்க, நெக்ஸ்ட் வேற என்ன இண்டெக்ஸ் எல்லாம் இந்தியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உலகளாவிய பாலின இடைவெளி குறியீடு, அதாவது ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ்ல இந்த வருஷம் இந்தியா 131வது இடம். அப்புறம் பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ், பத்திரிகை சுதந்திர குறியீட்டுல இந்தியா 151வது இடத்துல இருக்கு. வாகன உற்பத்தியில இந்தியா 3வது இடத்துல இருக்கு. ஜப்பானை பின்னுக்கு தள்ளி வாகன உற்பத்தி அதிகமா செய்யக்கூடிய நாடாக. அடுத்து உலக காற்று மாசுபாட்டு பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 5வது இடம். பேச்சு சுதந்திர குறியீட்டுல இந்தியா 24வது இடத்தை பிடிச்சிருக்கு. தமிழ்நாட்டில் ஏஐ ஆசிரியர் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஏஐ டீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீச்சரோட பேர் வந்து மார்க்ரெட். ஸோ மார்க்ரெட் அப்படிங்கிற ஒரு ஏஐ டீச்சர் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் உள்ள ஒரு ஸ்கூலில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட அந்த ஏஐ டீச்சர் பார்த்தீங்கன்னா 25 இந்திய மொழிகளில் வந்து பேசும், 25 சர்வதேச மொழிகளில் பேசும்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம இந்தியாவில் முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவு பள்ளிங்கிறது கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. செயற்கை நுண்ணறிவு டீச்சரான ஐரிஷ் வந்து கேரளாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி செய்தி வாசிப்பாளர் ஏஐ செய்தி வாசிப்பாளர் லிசா அது வந்து ஒடிசாவில் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க.
16வது கேள்வி, விக்ரம் 3201 மற்றும் கல்பனா 3201 ஆகிய நுண் செயலிகளை எந்த நிறுவனம் உருவாக்கி உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, இஸ்ரோ. ஸோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இதோடைய தலைவராக வி நாராயணன் வந்து இருக்காரு. இவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஸோ சமீபத்தில் கூட இவருக்கு தமிழக அரசு சார்பில் ஏபிஜே அப்துல் கலாம் விருதானது வழங்கப்பட்டிருந்தது. இப்போ இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் தான் விக்ரம் 3201 அப்புறம் கல்பனா 3201 ஆகிய நுண் செயலிகளை உருவாக்கியிருக்கு. இஸ்ரோவும் சண்டிகர்ல இருக்கக்கூடிய குறைகடத்தி ஆய்வகமும் இணைஞ்சுதான் இந்த விக்ரம் 3201 கல்பனா 3201 அப்படிங்கிற நுண் செயலிகளை வந்து தயாரிச்சிருக்காங்க. ஸோ இதில் விக்ரம் 3201 அப்படிங்கிறது முழுமையாக உள்நாட்டிலே உருவாக்கப்பட்டது. இது முதன்முறையாக 32 பிட்ல உருவாக்கப்பட்ட நுண் செயலி. 17வது கேள்வி, இந்தியாவிலேயே மூத்த குடிமக்கள் ஆணையத்தை நிறுவிய முதல் மாநிலம் எது? ஆன்சர் கேரளா. ஸோ மூத்த குடிமக்களோட நலனை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மூத்த குடிமக்கள் ஆணையம் கேரளாவில் தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ கேரள மாநிலத்தில் மூத்த குடிமக்கள் ஆணைய சட்டம் 2025 கீழ் தான் இந்த ஆணையமானது அமைக்கப்பட்டிருக்கு. வயதான மக்களுடைய உரிமைகள் அவங்களுடைய நலனை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரீசெண்டாக வக்ஃபு திருத்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த வக்ஃபு திருத்த சட்டத்தின் கீழ் முதல் வக்ஃபு வாரியம் அப்படிங்கிறது கேரளாவில் தான் நிறுவப்பட்டிருக்கு. அப்புறம் பொது சிவில் சட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்த முதல் இந்திய மாநிலம் சுதந்திரத்துக்கு அப்புறமா அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலம். சுதந்திரத்துக்கு முன்னாடி அப்படின்னா அது வந்து கோவா ஸ்டேட். போர்ச்சுகீஸ் ஆட்சியின் போதே அங்கே வந்து பொது சிவில் சட்டமானது நடைமுறையில் இருக்கு. 18வது கேள்வி, தமிழ்நாட்டின் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக எந்த மாவட்டத்தின் காசம்பட்டி கோவில் காடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் திண்டுக்கல். ஸோ திண்டுக்கல் மாவட்டத்தின் காசம்பட்டி கோவில் காடுகள் இப்போ தமிழ்நாட்டுடைய 2வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலம் எது அப்படின்னா அரிட்டாப்பட்டி. அரிட்டாப்பட்டி அப்படிங்கிறது மதுரையில் இருக்கு, மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல. இது வந்து 2022 அறிவிச்சிருப்பாங்க முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலம். இது வந்து 2025 மார்ச் வந்து அறிவிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ 3வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக இந்த மாதம் பார்த்தீங்கன்னா எலத்தூர் ஏரியை வந்து அறிவிச்சிருக்காங்க. எலத்தூர் ஏரி எங்கே இருக்குன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள எலத்தூர் ஏரி தான் 3வது பல்லுயிர் பாரம்பரிய தலம். சரி, இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தின் காசம்பட்டி கோவில் காடுகள் வந்து தமிழ்நாட்டுடைய 2வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அழகர் மலை காப்பு காட்டுக்கு அருகில் ஒரு 4.97 ஹெக்டர் அளவிலான பகுதி தான் பல்லுயிர் பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. எந்த சட்டத்தின் கீழ் அப்படின்னா உயிரிய பன்முக சட்டம் 2002 கீழ் தான் அறிவிச்சிருக்காங்க. 2வது பல்லுயிர் பாரம்பரிய தலமா. முதல் பல்லுயிர் பாரம்பரிய தலம் அரிட்டாப்பட்டி, 3வது வந்து எலத்தூர் ஏரி. இந்தியாவிலேயே முதன்முறையாக அனைத்து வகை புற்றுநோய்களை கண்டறியும் முழு பரிசோதனை வசதி எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தான் அனைத்து வகை கேன்சர், அதாவது இப்போ நுரையீரல் புற்றுநோய், அப்புறம் தோல் புற்றுநோய், வாய் புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அனைத்து வகை புற்றுநோய்களுக்கும் டெஸ்ட் பண்றது, பரிசோதனை செய்யக்கூடிய வசதி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தமிழ்நாட்டில் தொடங்க போறாங்க. ஸோ அனைத்து வகை புற்றுநோய்களை அறிவதற்கான முழு பரிசோதனை திட்டமானது தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தொடங்க போறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கருப்பை வாய் புற்றுநோய் ஏற்படுது இல்லையா, ஸோ அதுக்காக 14 வயது இளம் சிறுமிகளுக்கு கருப்பை வாய் தடுப்பூசியை செலுத்துறதுக்காக 37 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. கருப்பை வாய் புற்றுநோய் அப்படிங்கிறது ஹியூமன் பாப்புலோமா வைரஸ்னால ஏற்படுகிறது. அடுத்து வாய் புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய், இந்த மாதிரி அனைத்து வகை புற்றுநோய்க்கும் பரிசோதனை வசதிகள் வந்து இந்தியாவில் வந்து கொண்டு வர போறாங்க தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் டைம். அடுத்து வாகன உற்பத்தி துறையில் உலக அளவில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? இப்போதான் முன்னாடி பார்த்துருப்போம், 3rd பிளேஸ்ல இருக்கு. ஜப்பானை பின்னுக்கு தள்ளி வாகனங்கள் உற்பத்தியில நம்ம இந்தியா வந்து 3வது இடத்துக்கு முன்னேறி இருக்கு. 2030 பாத்தீங்கன்னா முதன்மை நாடாக மாறும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க மின் வாகன உற்பத்தியில. அடுத்து 21வது கேள்வி, எந்த மாநிலத்தின் ரிண்டியா பட்டுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மேகாலயா. ஸோ மேகாலயா ஸ்டேட் இருக்கு இல்லையா, மேகாலயா ஸ்டேட்டுடைய ரிண்டியா பட்டுக்கு வந்து இப்போ ஜியாகிரபிக்கல் இண்டெக்ஸ், அதாவது புவிசார் குறியீடு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. புவிசார் குறியீடு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல மட்டும் கிடைக்கக்கூடிய, அல்லது அந்த இடத்துல மட்டும்தான் விளையும், அந்த இடத்துல மட்டும்தான் தயாரிப்பாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல மட்டும்தான் அது கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு தனித்துவமான பொருளாக இருக்கு அப்படின்னா, தரமான பொருளாக இருக்குன்னா அதுக்கு வந்து இந்த புவிசார் குறியீடு GI டேக் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க.
ஸோ ஜிஐ டேக் ஒரு பொருளுக்கு கொடுக்குறாங்கன்னா அது 10 வருஷத்துக்கு செல்லும். இன்னொன்று இந்த ஜிஐ டேக் கொடுக்கறதுனால அது மேலே ஒரு நம்பகத்தன்மை அப்படிங்கிறது கிடைக்கிது. அதன் மூலமாக அதோட வர்த்தகம் அதிகமாகுது. அந்த தொழில் செய்கிறவங்களுடைய பொருளாதாரம் அதனால் மேம்படுது. ஸோ மேகாலயாவில் பூர்வீக ஜவுளியான ரெண்டியா பட்டுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து காசி கைத்தறி தரிப்புன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. காசி பழங்குடியினால இது வந்து தயாரிக்கப்படுது. அடுத்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அது சமீபத்தில் மதுரை மறிக்குழுந்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. விளாச்சேரி களிமண் பொம்மை, தஞ்சாவூரில் உள்ள கும்பகோணம் வெற்றிலை, கன்னியாகுமரி மாவட்டத்தின் தோவாலை மாணிக்க மாலை, தென்காசியின் புளியங்குடி எலும்புச்சம்பழம், அப்புறம் பெரம்பலூர் மாவட்டத்தின் செட்டிக்குளம் சின்ன வெங்காயம், கடலூர் மாவட்டத்தின் பன்ருட்டி பலாப்பழம், பன்ருட்டி முந்திரி, விருதுநகர் மாவட்டத்தின் சம்பா வத்தல், அப்புறம் ராமநாதபுரத்தின் சித்திரைக்கார் அரிசி ஆகிய பொருட்களுக்கு ரீசெண்டாக தான் புவிசார் குறியீடு வழங்கியிருப்பாங்க. இந்தியாவிலே அதிகமான புவிசார் குறியீடு பெற்ற மாநிலமாக உத்தரப்பிரதேசம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. தமிழ்நாடு வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. தமிழ்நாடு. அடுத்து நாட்டிலேயே முதன்முறையாக சமரச தீர்வு மையம் எங்கு அமைக்கப்பட்டது? ஆன்சர் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் தான் நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து சமரச தீர்வு மையம் அப்படிங்கிறத அமைச்சிருப்பாங்க. ஸோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு மத்தியஸ்த மற்றும் சமரச தீர்வு மையம்ங்கிறது 2005 நாட்டிலே ஃபர்ஸ்ட் டைம் தொடங்கியிருப்பாங்க. ஸோ வழக்குகள் அப்புறம் சிறை தண்டனை அந்த மாதிரி கொடுக்குறாங்களே, அப்படி இல்லாமல் பிரச்சனைகளை பேசி தீர்த்துக்கிற வகையில் சமரசம் செய்கிறது, மத்தியஸ்தம் செய்யும் வகையில் அந்த மையமானது அமைக்கப்பட்டது தமிழ்நாட்டில். 23வது கேள்வி, எந்த மாநிலத்தின் குல்தாபாத் ரத்னாபூர் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிராவில் உள்ள குல்தாபாத் வந்து ரத்னாபூர்னு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள தர்பார் ஹால் ஜனநாயக மண்டபம் பெயர் மாற்றிருக்காங்க. அசோக ஹால் அசோக மண்டபம். முகலாய தோட்டம் வந்து அமிர்த உதயான் பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. அந்தமான் நிக்கோபருடைய தலைநகரான போர்ட் பிளேர் இப்போ ஸ்ரீ விஜயபுரம் சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. புனே விமான நிலையத்துக்கு வந்து ஜகத்குரு சாந்த் துக்காராம் மகாராஜ் சர்வதேச விமான நிலையம் பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. அடுத்து கக்சர் பாலத்துக்கு கேப்டன் அமித் பரத்வாஜோட பெயர் சூட்டப்பட்டிருக்கு. இலங்கையில் யாழ்ப்பாணம் கலாச்சார மையத்துக்கு வந்து திருவள்ளுவர் கலாச்சார மையம் சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 24வது கேள்வி, எந்த ஐஐடியின் கனரக மின்சார வாகனங்களுக்கான அதிவேக சார்ஜருக்கு தேசிய தரச்சான்று வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சென்னை ஐஐடி. சென்னை ஐஐடியின் ஸ்டார்ட் அப் கம்பெனி உருவாக்குன கனரக வாகனங்களுக்கான சார்ஜர், அதிவேக சார்ஜருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தேசிய தரச்சான்று அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த கீழ்கண்டவற்றில் மாநில உறவுகளை ஆராய தமிழக அரசால் அமைக்கப்பட்ட ஆணையம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி நீதிபதி ராஜமன்னார் ஆணையம். ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்க்காரி ஆணையம் வந்து அமைச்சிருப்பாங்க. இந்த நீதிபதி ராஜமன்னார் ஆணையம் தான் மாநில உறவுகளை ஆராய்வதற்காக தமிழக அரசால் அமைக்கப்பட்டது. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஜோசப் குரியன் தலைமையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மத்திய மாநில அரசுகளோட உறவுகள் ஆய்வு செய்யறதுக்காக ஒரு உயர்நிலை குழுவை வந்து அமைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ராஜமன்னார் குழுங்கிறது 1969 அமைச்சிருப்பாங்க. அவங்களோட அறிக்கையை 1971 சமர்ப்பிச்சிருப்பாங்க. எதுக்காக அமைச்சாங்க அப்படின்னா மாநிலங்களுடைய சுயாட்சி வழங்கணும், மாநிலங்களுக்கு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்தணும், அதை பற்றி ஆய்வு செய்யறதுக்காக. உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடாக எந்த நாடு முதலிடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் இந்தியா. உலகிலே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. எப்போ வந்து சீனாவை பின்னுக்கு தள்ளி மக்கள் தொகையில இந்தியா முதலிடத்துக்கு முன்னே இருந்துச்சு அப்படின்னா 2023 பார்த்தீங்கன்னா 142.86 கோடி மக்கள் தொகையோட சீனாவை பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பிடிச்சது. தொடர்ந்து சீனாவுடைய மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா சரிவு கண்டுகிட்டே வருது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ சீனாவுடைய மக்கள் தொகை 140.8 கோடியா இருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. நம்ம இந்தியாவுடைய மக்கள் தொகை 2025 பார்த்தீங்கன்னா 146 கோடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா ஐநா வந்து தெரிவிச்சிருக்கோம். விண்கலன்கள் ஒருங்கிணைப்பு தொழில்நுட்பத்தை கொண்ட 4வது நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா. ஸோ இப்போ ஸ்பேடெக்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற விண்வெளி திட்டம், அதாவது ஸ்பேஸ் டாக்கிங் டெக்னாலஜின்னு சொல்லி பார்ப்போம். 2 விண்கலங்களை ஒன்றோடு ஒன்று ஒருங்கிணைப்பதற்கான ஸ்பேடெக்ஸ் விண்கலத்தை PSLV C-60 ராக்கெட் மூலமாக இஸ்ரோ அனுப்பியிருப்பாங்க. ஸ்பேடெக்ஸ் ஏ ஸ்பேடெக்ஸ் பின்னு சொல்லிட்டு 2 விண்கலங்களை அனுப்பியிருப்பாங்க. ரெண்டும் ஒன்றோடு ஒன்று வெற்றிகரமாக ஒருங்கிணைச்சிட்டாங்க. ஸோ அதன் மூலமாக விண்கலன்கள் ஒருங்கிணைப்பு தொழில்நுட்பத்தை கொண்ட 4வது நாடாக இந்தியா உருவெடுத்திருக்கு. அப்போ முதல் 3 நாடுகள் என்னென்ன அப்படின்னா ரஷ்யா, அமெரிக்கா, சீனா. ஸோ நெக்ஸ்ட்,
உருக்கு உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா எத்தனையாவது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளது? ஆன்சர் இரண்டாவது. உருக்கு உற்பத்தியில இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ், வாகன உற்பத்தியில இந்தியா வந்து தேர்ட் பிளேஸ். அதே மாதிரி புதுப்பிக்கத்தக்க சக்தியில பாத்தீங்கன்னா காற்றாலை சூரிய ஆற்றல் மின்சார உற்பத்தியில இந்தியா வந்து உலக அளவில் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட், தற்போது பாத்தீங்கன்னா 179 மில்லியன் டன்களாக உருக்கு உற்பத்தியை வந்து 2030ஆம் ஆண்டுக்குள்ள இப்போ வந்து $179 மில்லியன் இருக்கு. அது 2030க்குள்ள 300 மில்லியன் டன்களாக அதிகரிக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. 179 மில்லியன் டன்னை இப்போ 300 டன்னா இன்க்ரீஸ் பண்றதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அடுத்து 2025ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் எத்தனை பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 139 பேர். பத்ம விருதுகள்னா என்னது? பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன். பத்ம விபூஷன்ங்கிறது 2வது மிகப்பெரிய உயரிய விருது. அப்புறம் பத்மபூஷன் அப்படிங்கிறது 3வது உயரிய விருது. பத்மஸ்ரீங்கிறது 4வது உயரிய விருது. ஸோ முதல் உயரிய விருது எது? குடிமக்களுக்கு வழங்கக்கூடிய இந்தியாவுடைய உயரிய விருது எதுனா பாரத ரத்னா. பாரத ரத்னா தான் முதல் உயரிய விருது. சரி, 2025ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள்ல பாத்தீங்கன்னா மொத்தமா 139 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. அதுல 7 பேருக்கு வந்து பத்ம விபூஷன், 19 பேருக்கு வந்து பத்மபூஷன், 113 பேருக்கு பத்மஸ்ரீ. நிர்வாக எல்லை வரம்பு வரையறுக்கப்பட்டு எத்தனை மாதங்களுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த முடியும்? ஆன்சர் 3 மாதங்கள். ஸோ நிர்வாக எல்லையை வந்து வரையறை செஞ்ச 3 மாசத்துக்கு அப்புறமா தான் மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது நடத்த முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. 2 கட்டமாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த போறாங்க. ஏற்கனவே 2011ல் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பானது நடத்தப்பட்டிருந்தது. சரி, இப்போ 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு பாத்தீங்கன்னா 2026 அக்டோபர் 1ல ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், லடாக், ஜம்மு காஷ்மீர் ஆகிய 12 பிரதேசங்கள்ல நடத்தப்படும். அதுக்கப்புறமா 2027ஆம் ஆண்டு மார்ச் 31ல பாத்தீங்கன்னா நாட்டோட பிற பகுதிகளில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும். இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பாத்தீங்கன்னா அதோட சேர்த்து ஜாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இந்த தடவை 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பானது முதன்முறையாக எண்ம சுயப்பதிவு முறையில மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. மக்கள் வந்து தானாகவே அவங்களுடைய விவரங்களை பதிவு செய்யும் வகையில எண்ம சுயப்பதிவு முறையில இந்த கணக்கெடுப்பு நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து 31வது கேள்வி, யுனெஸ்கோ பட்டியலில் சேர்க்கப்பட்ட செஞ்சிக்கோட்டை எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? ஆன்சர் 13ஆம் நூற்றாண்டு. இப்போ யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து 44வது தலமாக மராத்திய இராணுவ தலங்களானது சேர்க்கப்பட்டிருக்கு. அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ஒரு 11 கோட்டைகள், தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கோட்டை, விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு கோட்டை செஞ்சிக்கோட்டை, மொத்தமாக 12 கோட்டைகளை வந்து சேர்த்திருக்காங்க யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் 44வது தலமா. அதில் தமிழ்நாட்டில் உள்ள செஞ்சிக்கோட்டை வந்து 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. செஞ்சிக்கோட்டை விழுப்புரத்துல இருக்கு, 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. சமீபத்தில் 47வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழு அமர்வு பிரான்ஸ் நாட்டின் பாரிஸில் நடந்துச்சு. அதுக்கு முந்தைய வருஷம் பார்த்தீங்கன்னா 46வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய அமர்வானது இந்தியாவில் நடைபெற்றது. அதுவும் பார்க்கணும். சரி, இப்போ மத்திய இராணுவ தலங்கள் அப்படிங்கிற தலைப்புல பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து 44வது யுனெஸ்கோ தலமாக மராத்திய இராணுவ தலங்கள் சேர்த்திருக்காங்க. 12 கோட்டைகள் அடங்கிய மராத்திய இராணுவ தலங்கள். அதுல 11 வந்து மகாராஷ்டிரால இருக்கு, 1 வந்து தமிழ்நாட்டுடைய செஞ்சிக்கோட்டை. தமிழ்நாட்டிலேருந்து என்னென்ன இடங்கள் வந்து யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்குன்னா சோழர் கோவில்கள் சேர்க்கப்பட்டிருக்கு, மாமல்லபுரம், நீலகிரி மலை ரயில், அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை, செஞ்சிக்கோட்டை, இதெல்லாமே வந்து யுனெஸ்கோ பட்டியலில் தமிழ்நாட்டிலேருந்து சேர்க்கப்பட்ட தலங்கள். அடுத்து உங்களுக்கான கொஸ்டின், 43வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலம் எது? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்து 32வது கேள்வி, ஐக்கிய நாடுகள் மனித வளர்ச்சி குறியீட்டில் முதலிடம் பிடித்த நாடு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஐஸ்லாந்து. 2023ஆம் ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகள் மனித வளர்ச்சி குறியீடு இதை வந்து யார் ரிலீஸ் பண்றாங்கன்னா UNDP, யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஐக்கிய நாடுகளுடைய வளர்ச்சி திட்டம் சார்பில் தான் இந்த இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து ஐஸ்லாந்து, செகண்ட் வந்து நார்வே இருக்கு, தேர்ட் பிளேஸ்ல சுவிட்சர்லாந்து நாடு இருக்கு. UNDP ஹெட் குவார்ட்டர் வந்து நியூயார்க்ல இருக்கு. இந்த ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி குறியீட்டுல, மனித வளர்ச்சி குறியீட்டுல இந்தியா வந்து எத்தனையாவது இடம் அப்படின்னா 130வது இடத்தை பிடிச்சிருக்கு. இது எப்போ இந்த யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1965ல். இந்தியாவிலேயே அதிக மகப்பேறு இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எது? ஆன்சர் மத்திய பிரதேச மாநிலம் தான் இந்தியாவிலே வந்து அதிக மகப்பேறு இறப்பு விகிதம் கொண்ட மாநிலமா இருக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 1,00,000 பிரசவங்களுக்கு 175 உயிரிழப்பு ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அசாம்ல வந்து 167, செகண்ட் பிளேஸ். தேர்ட் வந்து உத்தரப்பிரதேசம், ஃபோர்த் வந்து ஒடிசா மாநிலம் இருக்கு.
நாட்டிலேயே யாசகர்கள் இல்லாத முதல் நகரமாக எந்த நகரம் உருவெடுத்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்தூர். ஸோ பிச்சைக்காரர்கள் இல்லாத நிலையை உருவாக்குறதுக்காக யாசகர்களை இல்லாத நகரத்தை மாற்றுவதற்காக ஒரு 30 நகரங்கள் அது திட்டம் தொடங்கியிருப்பாங்க. அதில் யாசகர்கள் இல்லாத முதல் நகரமாக இந்தூர் உருவெடுத்திருக்கு. யூபிஎஸ்சியின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, அஜய்குமார். யூபிஎஸ்சி அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், மத்திய பணியாளர்கள் தேர்வாணையம். ஸோ இந்த யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா தலைவராக இப்போ அஜய்குமார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் 1985ஆம் ஆண்டு சேர்ந்த கேரள கேடரை சேர்ந்த ஓய்வு பெற்ற ஆஃபீஸர் தான் இவர். 2019 22ஆம் ஆண்டு வரைக்கும் பாதுகாப்புத்துறை செயலராக இருந்திருக்காரு. இப்போ யூபிஎஸ்சியோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்புல ஒரு 6 இயர்ஸ் இருப்பாரு, இல்லைன்னா 65 வயது வரைக்கும் இருப்பாங்க. ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் வருதோ அது வரைக்கும் அந்த பொறுப்புல இருப்பாங்க. நிலவில் அணுமின் நிலையம் அமைக்க எந்த 2 நாடுகள் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சீனா மற்றும் ரஷ்யா. சீனாவும் ரஷ்யாவும் தான் நிலவில் அணுமின் நிலையம் அமைக்கிறதுக்கு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டிருக்காங்க. அடுத்து, ஒரே நாளில் எத்தனை லட்சம் ஆயுள் காப்பீடுகள் விற்பனை செய்து எல்ஐசி நிறுவனம் கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளது? ஆன்சர் 5.9 லட்சம் இன்சூரன்ஸ், அதாவது காப்பீடுகளை விற்று இப்போ ஆயுள் காப்பீடுகளை விற்பனை செய்து எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கின்னஸ் உலக சாதனை படைச்சிருக்கு. ஆயுர்வேதம், யுனானி, சித்தா உள்ளிட்ட மருந்துகள் தொடர்பான தவறான விளம்பரங்கள் பற்றி புகார் அளிப்பதற்காக தொடங்கப்பட்ட செயலி. ஆன்சர் ஆயுஷ் சுரக்ஷா செயலி. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து யூஸ் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் விளம்பரம் பண்ணுறாங்க. ஆனால் அது யூஸ் பண்ணால் பின் விளைவுகள் அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும் இல்லையா? அந்த மாதிரி தவறான விளம்பரங்கள் கொடுக்குறாங்கன்னா அதை பற்றி புகார் அளிக்கிறதுக்காக ஆயுஷ் சுரக்ஷா. கோவிட் அப்படிங்கிறது என்னன்னா, கோவிட் டைம்ல பார்த்தீங்கன்னா வேக்சின் நம்ம ஃபர்ஸ்ட் டோஸ், செகண்ட் டோஸ், பூஸ்டர் டோஸ்லாம் செலுத்தணும் இல்லையா? அது சம்பந்தமான விவரங்களை சேகரிக்கிறதுக்காக கோவின் வலைதளம். யூவின்கிறது கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு செலுத்தக்கூடிய தடுப்பூசிகளுடைய விவரங்களை சேகரிக்கிறதுக்காக. ஜூவின் அப்படிங்கிறது என்ன, இப்போ நாய்க்கடி, வெறிநாய்க்கடி, அப்புறம் பாம்பு கடிக்கான தடுப்பூசிகளோட இருப்பை உறுதிப்படுத்துறதுக்காக ஜூவின் போர்ட்டலுங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஆயுஷ் சுரக்ஷா இந்த மருந்துகள் சம்மந்தமாக தவறான விளம்பரம் கொடுத்தா அதை புகார் அளிக்கிறதுக்கு. சி விஜில் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ தேர்தலில் பார்த்தீங்கன்னா இந்த நபருக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு அந்த பணம் கொடுக்கறது, இல்லைன்னா ஏதாவது பரிசு பொருட்கள் கொடுக்கறது, இல்லைன்னா வன்முறையில் அடிக்கிறது, அந்த மாதிரி பண்ணி இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் வீடியோ எடுத்து புகார் அளிக்கலாம் சி விஜில் ஆப்பில். 39வது கேள்வி, இந்தியாவின் மிகப்பெரிய முதலீட்டாளர். ஆன்சர் ஆப்ஷன் சி, சிங்கப்பூர். ஸோ கடந்த நிதியாண்டு $1500 கோடி முதலீடு செஞ்சு சிங்கப்பூர் தான் முதலிடத்தில் இருக்குது, அதிகமாக முதலீடு செய்த நாடாக. ஸோ கடந்த 7 ஆண்டுகளாகவே இந்தியாவுடைய மிகப்பெரிய அந்நிய நேரடி முதலீட்டாளராக சிங்கப்பூர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. லாஸ்ட் நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா $1500 கோடி கிட்ட இந்தியா மீது சிங்கப்பூர் முதலீடு செஞ்சுருக்கு. சரி, மொரீஷியஸ் பார்த்தீங்கன்னா 834 கோடி முதலீடு செஞ்சு செகண்ட் பிளேஸில் இருக்கு. அமெரிக்கா 545 கோடி முதலீடு செஞ்சு தேர்டு, நெதர்லாந்து 4th, ஐக்கிய அரபு அமீரகம் 5வது இடத்துல இருக்கு அந்நிய நேரடி முதலீட்டில். தேர்தலின் போது வாக்குப்பதிவு நிலவரத்தை உடனுக்குடன் அறிய கீழ்கண்ட எந்த செயலி அறிமுகப்படுத்தப்படுகிறது? ஆன்சர் இசிஐ நெட். இசிஐ நெட் அப்படிங்கிற ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. உடனுக்குடனே எவ்வளோ வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுறதுக்காக, தெரிவிக்கிறதுக்காக. அடுத்து, ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப். ஸோ வாக்காளர் உதவிக்கான செயலி தான் இந்த ஓட்டர் ஹெல்ப்லைன் ஆப்பு. இது எதுக்காகனா வாக்காளர் பட்டியலில் அவங்களோட பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஓட்டர்ஸ். அடுத்து, சி விஜில் செயலி. ஸோ இது நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இப்போ வாக்களிக்கிறதுக்காக பணம், பரிசு பொருட்கள் இல்லைன்னா துன்புறுத்துறாங்கன்னா அது தொடர்பாக புகார் அளிக்கிறதுக்கு. சுவிதா ஆப் அப்படிங்கிறது எதுக்காகனா, இப்போ வேட்பாளர்கள், கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்போ ஒரு தொகுதியில் நிற்கிறாங்கன்னா அதுக்கு பிரச்சாரம் பண்ணணும், அங்கங்கே மைக் செட் வைக்கணும், கட் அவுட் அடிக்கணும், இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் முன் அனுமதிகளை பெறுவதற்காக சுவிதா ஆப். ஸோ இப்போ இந்த இசிஐ நெட் ஆப் மூலமாக உடனுக்குடனோட எவ்வளோ வாக்குகள் பதிவாயிருக்குன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாக்குச்சாவடியுடைய தலைமை அலுவலர் வாக்குப்பதிவு விவரத்தை இந்த இசிஐ நெட் அப்படிங்கிற செயலியில் 2 hours ஒன்ஸ் அவங்க அப்லோட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 41வது கேள்வி, ஐக்கிய நாடுகள் பயங்கரவாத எதிர்ப்பு குழுவின் துணைத் தலைவராக எந்த நாடு நியமிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாகிஸ்தான்.
ஸோ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில்னு சொல்கிறோம். இதில் ஒரு 10 நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்குது, சாரி 15 நாடுகள். அதில் வந்து 5 நாடுகள் நிரந்தரமான உறுப்பு நாடுகள், 10 நாடுகள் வந்து நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகளாக இருக்குது. இப்போது ஐக்கிய நாடுகள் பயங்கரவாத எதிர்ப்பு குழுவோட துணைத் தலைவராக நிரந்தரமற்ற உறுப்பு நாடான பாகிஸ்தான் வந்து நியமிக்கப்பட்டிருக்கு. ஸோ 2025ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் தலிபான் தடை குழுவிற்கு வந்து பாகிஸ்தான் தலைமை பொறுப்பேற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பயங்கரவாத எதிர்ப்பு குழுவோட துணைத் தலைவராகவும் இப்போது பாகிஸ்தான் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் மொத்தம் 15 உறுப்பு நாடுகள், 5 வந்து நிரந்தரம், 10 வந்து நிரந்தரமற்ற நாடுகள். தமிழகத்தில் அதிநவீன பசுமை ஹைட்ரஜன் ஆராய்ச்சி மையம் எங்கு அமைய உள்ளது? ஆன்சர் சென்னையில தான் அதிநவீன பசுமை ஹைட்ரஜன் மையமானது நிறுவப்பட இருக்கு. ஸோ சென்னையில் சென்னை ஐஐடி தையூரில் சென்னை ஐஐடியோடைய டிஸ்கவரி வளாகத்தில் அமைக்க போகிறாங்க. ஸோ 65,000 சதுரடி பரப்பளவில் 180 கோடி திட்ட மதிப்பீட்டில் இது அமைக்க போகிறாங்க. தேசிய அளவில் கேழ்வரகு உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முதலிடம். ஸோ தேசிய அளவில் கேழ்வரகு உற்பத்தி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள் உற்பத்தி, துவரை உற்பத்தியில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸு. மக்காச்சோளம், அப்புறம் மொத்த எண்ணெய் வித்துகள் உற்பத்தி திறன், கரும்பு உற்பத்தி திறனில் தமிழ்நாடு 2வது இடம். குறுதானியங்கள், நிலக்கடலை உற்பத்தியில் 3வது இடம் தமிழ்நாடு. ஆப்பிள் நிறுவனத்தின் புதிய தலைமை செயல்பாட்டு அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சஃபிகான் தான் இப்போ ஆப்பிள் நிறுவனத்துடைய புதிய தலைமை செயல்பாட்டு அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுந்தர் பிச்சை வந்து சிஇஓ, கூகுளுடைய சிஇஓவாக இருக்காரு. சத்யாநாதெல்லாம் மைக்ரோசாஃப்டுடைய சிஇஓவாக இருக்காங்க. சாந்தனு நாராயணன் வந்து அடோப் நிறுவனத்துடைய சிஇஓ. அஜய் பங்கா வந்து உலக வங்கியுடைய தலைவராக இருக்காங்க. உயர்கல்வியில் சேரும் பெண்களின் எண்ணிக்கை -% அதிகரித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 38%. ஸோ இப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜில் போய் உயர்கல்வியில் ஜாயின் பண்ணக்கூடிய பெண்களோட எண்ணிக்கைங்கிறது 38% அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம நாட்டில் உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கையானது இப்போ 4.46 கோடியாக அதிகரிச்சிருக்கு. இப்போ மாணவரோட சேர்க்கைகள் பார்த்தீங்கன்னா, அதாவது மாணவ மாணவிகளோட சேர்க்கை உயர்கல்வியில் வந்து 2014 to 15ஆம் கல்வியாண்டோட ஒப்பிடும்போது இப்போ 30% அதிகரிச்சிருக்கு. உயர்கல்வியில் பெண்களோட சேர்க்கை 38% அதிகரிச்சிருக்கு. முனைவர் படிப்பில் பார்த்தீங்கன்னா 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு சேர்க்கை. முனைவர் படிப்பில் பெண்களோட எண்ணிக்கை வந்து 136% அதிகரிச்சிருக்கு. உயர்கல்வியில் பழங்குடியினரோட சேர்க்கை 10% அதிகரிச்சிருக்கு. அடுத்து உயர்கல்வியில் பட்டியலின பிரிவினருடைய சேர்க்கை வந்து 8% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா 2035 உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதத்தை வந்து 50% அதிகரிக்கிறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. உலக அளவில் எத்தனையாவது பெரிய காஃபி ஏற்றுமதியாளராக இந்தியா உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 5வது மிகப்பெரிய ஏற்றுமதியாளராக, காஃபி ஏற்றுமதியாளராக இந்தியா இருக்கு. ஸோ லாஸ்ட் 11 இயர்ஸில் இந்தியாவில் காஃபி ஏற்றுமதி பார்த்தீங்கன்னா சுமார் 125% அதிகரித்து காஃபி ஏற்றுமதியில் 5வது இடத்துல இருக்குது. $180 கோடி அந்த ஏற்றுமதி மதிப்பானது அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ காஃபி அதிகமாக எங்கே நம்ம ஏற்றுமதி செய்கிறோம் அப்படின்னா ஐரோப்பாவில் தான் ஏற்றுமதி செய்வதாக தெரிவிச்சிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு சுமார் 3.6 லட்சம் டன் காஃபி உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. உலகளாவிய அமைதி குறியீடு 2025 இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 115வது இடம். இதுக்கு முன்னாடி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், மனித வளர்ச்சி குறியீட்டில் இந்தியா வந்து 130ன்னு பார்த்தோம். அமைதி குறியீட்டில் இப்போ 115வது இடத்தை பிடிச்சிருக்கு. இப்போது ரீசெண்டாக உலக அமைதி குறியீடு பார்த்தீங்கன்னா 163 நாடுகளை ஆய்வு செஞ்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியா 115. ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஐஸ்லாந்து, செகண்ட் வந்து அயர்லாந்து, அடுத்து நியூசிலாந்து வந்து 3rd பிளேஸில் இருக்குது. வரலாற்றிலேயே முதன்முறையாக பெண்களுக்கான இராணுவ சேவையை கட்டாயமாக்கிய நாடு எது? ஆன்சர் டென்மார்க் தான் முதன்முறையாக பெண்களுக்கு இராணுவ சேவையை வந்து கட்டாயமாக்கியிருக்காங்க. மூத்த குடிமக்களுக்கு வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. ஸோ வீடு தேடி ரேஷன் வழங்கும் திட்டமானது தமிழ்நாட்டில் தான் தொடங்கியிருக்காங்க. மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடுகளுக்கே போய் ரேஷன் பொருட்களை வழங்குறதுக்காக. அந்த திட்டத்தோட பேர் வந்து முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆகஸ்ட் மந்த், இந்த வருஷம் ஆகஸ்ட் மந்த்து 12ஆம் தேதி
தண்டையார்பேட்டை கோபால் நகரத்துல அன்னை சத்யா நகரத்துல தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதை தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த ஸ்கீம் 2024 to 25 நிதியாண்டுல அறிவிக்கப்பட்ட தமிழக அரசோட திட்டம். இதன்படி மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒவ்வொரு மாதத்திலையும் 2வது சனிக்கிழமை அப்புறம் ஞாயிற்றுக்கிழமையில பாத்தீங்கன்னா வீடுகளுக்கு போய் ரேஷன் பொருட்களானது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்காக 35.92 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. 50வது கேள்வி, பியூனஸ் அயர்ஸ் நகர திறவுகோல் என்ற சிறப்பு கௌரவம் வழங்கப்பட்ட இந்திய தலைவர் யார்? ஆன்சர் நரேந்திர மோடி. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா நாட்டின் பியூனஸ் அயர்ஸ் நகரத்துடைய திறவுகோலானது வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ரீசெண்டா நமீபியா நாட்டுடைய உயரிய விருதான தி ஆர்டர் ஆஃப் தி மோஸ்ட் ஆன்ஷியன் வெல்விஷியா மிராபிலிஸ் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த பிரேசில் நாட்டுடைய உயரிய விருதான தி கிராண்ட் காலர் ஆஃப் தி நேஷன்ஸ் ஆர்டர் ஆஃப் தி சவுத்தர்ன் கிராஸ் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு. எந்த மாநிலத்தில் பெண்களுக்கு மாநில அரசு பணிகளில் 35% இடஒதுக்கீடு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பீகார். பீகார் மாநிலத்துல தான் பீகார் மாநிலத்திலேயே வாழ்றாங்க இல்லையா, தங்கியிருக்காங்க இல்லையா, அந்த பெண்களுக்கு அரசு பணியில 35% இடஒதுக்கீடு வழங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. நாட்டிலேயே தூய்மையான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எது? ஆன்சர் இந்தூர். இந்தூர் தான் தூய்மையான நகரங்கள் பட்டியலில் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அது மட்டும் இல்லாமல் யாசகர்களே இல்லாத முதல் நகரமாக இந்தூர் உருவெடுத்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். 8வது ஆண்டாக இந்தூர் ஃபர்ஸ்ட் பிளேஸ். சிம்பெக்ஸ் 2025 பயிற்சி எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடைபெறுகிறது? ஆன்சர் இந்தியா மற்றும் சிங்கப்பூருக்கு இடையிலான மேரிடைம் பைலேட்டரல் எக்ஸசைஸ், அதாவது கடல்சார் பயிற்சி தான் சிம்பெக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ சிங்கப்பூர் இந்தியா மேரிடைம் பைலேட்டரல் எக்ஸசைஸ், அதை தான் ஷார்ட்டா சிம்பெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து இந்தியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான கடற்படை பயிற்சி 1994 ஆண்டுலேருந்தே நடைபெற்று வருது. இந்த வருஷம் 32வது எடிஷன் ஆனது நடந்திருக்கு. பழமையான ஆசிரியம் கல்வெட்டு எங்கு கண்டெடுக்கப்பட்டது? ஸோ சமீபத்தில் புதுக்கோட்டையில தான் பழமையான ஆசிரியம் கல்வெட்டுங்கிறது கண்டெடுக்கப்பட்டிருக்கு. உலகின் மிகப்பெரிய சூரிய மின் உற்பத்தி நிலையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் திபெத். ஸோ திபெத்ல தான் உலகிலே மிகப்பெரிய சூரிய மின் உற்பத்தி நிலையமானது அமைக்க போறாங்க. யார் அமைக்க போறாங்கன்னா சீனா தான் அமைக்க போகுது. ஸோ 610 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு திபெத்தில் இப்போ உலகிலே மிகப்பெரிய சூரிய மின் உற்பத்தி நிலையத்தை சீனா அமைக்க போகுது. ஸோ அதன்படி 43,000 மெகாவாட் மின்சாரமானது உற்பத்தி செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. இது 50 லட்சம் குடும்பங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மின்சார தேவையை பூர்த்தி செய்யும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து, ரயில்வே பாதுகாப்பு படையின் முதல் பெண் தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சோனாலி மிஸ்ரா தான் இப்போ ரயில்வே பாதுகாப்பு படையுடைய முதல் பெண் தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது ரயில்வே போலீஸ் போர்ஸுடைய தலைமை இயக்குனரா. அது மட்டும் இல்லாம அஞ்சுருதி ராணா வந்து முதல் பெண் சட்ட செயலர் அஞ்சுருதி ராணா. ஸோ சோனாலி மிஸ்ரா 2026 அக்டோபர் 31 வரைக்கும் இந்த பொறுப்புல இருப்பாங்க. இந்தியாவின் மீது விதிக்கப்பட்ட வரியினை டொனால்ட் ட்ரம்ப் 50% உயர்த்த காரணம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி. ஸோ இப்போ உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் போர் நடக்குது. ஸோ இந்த போர்ல ரஷ்யாவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொருளாதார தடைகளை பல்வேறு நாடுகள் ரஷ்யா மீது விதிச்சிருக்காங்க. இந்த நிலையில இந்தியா ரஷ்யாக்கிட்டேருந்து குறைந்த விலையில கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறாங்க. ஸோ இன்னும் அதுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில இந்தியா மீது இறக்குமதி வரி விதிச்சிருக்காங்க. அது ஒன்று சொல்றாங்க. இன்னொன்று, இந்தியா ரொம்ப காலமாகவே அமெரிக்காவுக்கு அதிகமாக இறக்குமதி வரி விதிக்குது. ஸோ அப்போ அமெரிக்காவும் அதனால வரி விதிப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த 2 ரீசனுமே சொல்றாங்க. சரியா? இப்போ இந்தியா மீது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா 50% வரியானது விதிச்சிருக்காங்க. ஏற்கனவே 25% வரியை 7ஆம் தேதி அமல்படுத்தியிருப்பாங்க, ஆகஸ்ட் 7. அதோட இன்னும் 25. ஸோ மொத்தமா 50% வரிங்கிறது 27ஆம் தேதி அமலுக்கு வந்திருக்கு, ஆகஸ்ட் 27. இந்தியாவின் மிக நீளமான வந்தே பாரத் ரயில் சேவை எதனிடையே தொடங்கப்பட்டது? ஆன்சர் அஜ்னி டு புனே. மகாராஷ்டிரால அஜ்னி டு புனே இடையே தான் இந்தியாவின் மிக நீளமான வந்தே பாரத் ரயில் சேவை. அதாவது இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு அந்த வந்தே பாரத் ரயில் பயணிக்கும் அப்படின்னா 881 கிலோமீட்டர் தொலைவுக்கு, மிக நீண்ட தொலைவுக்கு பயணிக்கக்கூடியது. அஜ்னி டு புனே இடையே தொடங்கியிருக்காங்க. 59வது கேள்வி, 2024 to 25 நிதியாண்டில் நாட்டின் அதிக ஏற்றுமதி செய்த மாநிலங்களில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் 3வது இடத்துல இருக்கு. ஸோ கடந்த நிதியாண்டுல அதிகமாக ஏற்றுமதி செய்த மாநிலங்கள்ல தமிழ்நாடு 3rd பிளேஸ், குஜராத் 1st பிளேஸ்ல இருக்கு, 2nd பிளேஸ் மகாராஷ்டிரா, 3rd தான் தமிழ்நாடு, 4th கர்நாடகா, அடுத்து உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்கள் இருக்கு.
நாட்டின் மிக நீளமான சரக்கு ரயில் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ருத்ராஸ்திரா. ஸோ இப்போ நாட்டிலே மிக நீளமான சரக்கு ரயிலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க மத்திய ரயில்வே அமைச்சகம். மிக நீளமான ரயில் சொல்கிறோம், எவ்வளோ கிலோமீட்டர் தொலைவுக்கு அந்த ரயிலோட நீளம் இருக்குன்னா 4.5 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கு. இதில் 354 வேகன்களோட இந்த ரயிலானது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உலகின் 2வது மிக நீளமான சரக்கு ரயில் இந்த ருத்ராஸ்திரா. நாட்டிலேன்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய சரக்கு ரயில் வந்து ருத்ராஸ்திரா. 61வது கேள்வி, 79வது சுதந்திர தினத்தின் கருப்பொருள் என்ன? ஆன்சர் நய பாரத். சுதந்திர தினம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 15 செலிப்ரேட் பண்றோம். இந்த வருஷம் 79வது இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான தீம் வந்து நய பாரத். ஊராட்சி பிரதிநிதிகள் அலுவலர்கள் பயிற்சியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? ஆன்சர் தமிழ்நாடு. ஊராட்சி பிரதிநிதிகள் மற்றும் அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது, அதுக்கான சான்றிதழ்கள் பெற்று தருவதில் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ். 82.96% பேருக்கு சான்றிதழ்களை வழங்கி ஃபர்ஸ்ட் பிளேஸ். அடுத்து ஜம்மு காஷ்மீர் செகண்ட், ஹரியானா தேர்டு, ஃபோர்த்து கேரளா, 5th பிளேஸ்ல மேற்கு வங்கம். நுகர்வோர் குறை தீர்க்கும் பணியில் நாட்டிலேயே முன்னணி மாநிலம் எது? இதுவும் தமிழ்நாடு தான். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. ஸோ நுகர்வோர்களுக்கான குறை தீர்க்க பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாநிலம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அடுத்த நாட்டின் 22வது இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் குவாஹாத்தில் தான் நம்ம நாட்டுடைய 22வது இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனமானது அமைக்கப்பட இருக்கு. நம்ம நாட்டுடைய முதல் கூட்டுறவு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குஜராத்ல ஆனந்த் நகர்ல அமைக்கப்படுது. அதே மாதிரி நம்ம நாட்டிலே முதல் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் வந்து மகாராஷ்டிரால அமைக்கிறாங்க. எக்ஸ்போல்ட் குருஷேத்ரா 2025 கூட்டு ராணுவ பயிற்சியானது எந்த 2 நாடுகளுக்கு இடையிலானது? ஆன்சர் இந்தியா மற்றும் சிங்கப்பூர் இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி தான் எக்ஸ்போல்ட் குருஷேத்ரா. இதுவே வந்து கடற்படை பயிற்சி அப்படின்னா அது வந்து சிம்பெக்ஸ். இப்போதான் முன்னாடி பார்த்தோம் இல்லையா சிம்பெக்ஸ் பயிற்சி. ஸோ இந்த வருஷம் இந்த எக்ஸ்போல்ட் குருஷேத்ரா பயிற்சியுடைய 14வது பதிப்பு ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜோத்பூர்ல நடைபெற்றிருக்கு. ஆபரேஷன் மகாதேவ் என்னும் நடவடிக்கை எங்கு மேற்கொள்ளப்பட்டது? ஆன்சர் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஜம்மு காஷ்மீர்ல பயங்கரவாதிகளை ஒழிப்பதற்காக ஆபரேஷன் மகாதேவ் அப்படிங்கிற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ரீசெண்டா பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் வந்து ஏப்ரல் 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல பெஹல்காம்ல தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. அதில் 26 பேர்கிட்ட உயிரிழந்திருப்பாங்க. அதுக்கு பதிலடி தாக்குதல் நடத்தும் வகையில் ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்திய ராணுவம். ஸோ அதில் 9 பாகிஸ்தான் பயங்கரவாத கட்டமைப்புகளை அழிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பயங்கரவாதிகளை ஒழிக்கிறதுக்காக ஆப்ரேஷன் மகாதேவ் நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அடுத்து இந்த ஆப்ரேஷன் மகாதேவ் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல ஸ்ரீநகர்ல டச்சுகாம் தேசிய பூங்கால தான் வந்து அங்கே அந்த பகுதியில் காணப்படக்கூடிய பயங்கரவாதிகளை ஒழிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதல். அமெரிக்கா வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து ஈரான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிரான தாக்குதலை செய்வதற்காக ஆபரேஷன் பஷாரத் அல்ஃபாத்ங்கிற நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பாங்க. ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்காக அமெரிக்கா வந்து மிட் நைட் ஹேமர் அப்படிங்கிற ஆபரேஷன் மேற்கொண்டிருப்பாங்க. அடுத்து இஸ்ரேல் ஈரான் மோதல்ல பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல அங்கே உள்ள இந்தியர்களை மீட்கிறதுக்காக ஆபரேஷன் சிந்து அப்படிங்கிற நடவடிக்கை இந்தியா மேற்கொண்டிருக்கும். பயங்கரவாதிகளை ஒழிக்கிறதுக்காக ஆபரேஷன் திராட்சி அப்படிங்கிற ஒரு நடவடிக்கை மேற்கொண்டிருப்பாங்க. பெஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி வழங்குவதற்காக ஆபரேஷன் சிந்தூர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஜெகதீப் தன்கர் இந்தியாவின் எத்தனையாவது துணை குடியரசுத் தலைவர்? ஆன்சர் 14வது. திரௌபதி முர்மு அவர்கள் வந்து இந்தியாவுடைய 15வது குடியரசுத் தலைவர். இப்போ ஜெகதீப் தன்கர் பார்த்தீங்கன்னா அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டார். அவருடைய பதவிக்காலம் 2027 தான் முடியுது. அதுக்கு முன்னாடியே அவர் வந்து ராஜினாமா செஞ்சுட்டாரு. அவருடைய ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ இவர் எப்போ பொறுப்பேற்றிருப்பார்னா 2022 ஆகஸ்ட் மந்த் தான் துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றிருப்பார். தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்தவர் இவர், பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. அடுத்த 68வது கேள்வி, சர்வதேச நிதியத்தின் நிர்வாக இயக்குனர் யார்? ஆன்சர் உர்ஜித் படேல். இப்போ இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அதாவது சர்வதேச நாணய நிதியத்துடைய நிர்வாக இயக்குனராக உர்ஜித் படேல் வந்து நியமிச்சிருக்காங்க. இவர் வந்து ஆர்பிஐயோட முன்னாள் ஆளுநராக இருந்திருக்காரு. இவரோட பதவிக்காலம் வந்து 3 years இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. IMFங்கிறது 1944 ஜூலைல ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து அமெரிக்கால வாஷிங்டன் டிசில இருக்கு. உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதியை நாடாளுமன்றம் டேஷ் மூலம் நீக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி,
சிறப்பு பெரும்பான்மை மூலமாக உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நாடாளுமன்றம் வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும். ஸோ பதவி நீக்கம் செய்யணும், உச்சநீதிமன்ற நீதிபதியோ அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதியோ பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா அதுக்காக பதவி நீக்க தீர்மானத்தை ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். அதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா லோக்சபாலேருந்து 100 உறுப்பினர்கள், ராஜ்யசபாவை சேர்ந்த 50 பேர் வந்து கையெழுத்திடணும். கையெழுத்திட்டா பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரப்படும். அது சபாநாயகர் ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னா அந்த விஷயம் சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக 3 பேர் கொண்ட குழு அமைப்பாங்க. அந்த விசாரணை ஆணையம், அந்த குழு இருக்கு இல்லையா, அவங்க அறிக்கையை சமர்ப்பிச்சதுக்கு அப்புறமாக அது சம்பந்தமா பதவி நீக்கம் செய்வதற்காக தீர்மானமானது வாக்கெடுப்புங்கிறது நடத்துவாங்க. சிறப்பு பெரும்பான்மை அடிப்படையில தான் அந்த பதவி நீக்கமானது நடைபெறும். அதுக்கப்புறமா நிரூபிக்கப்பட்ட குற்றம் அப்படிங்கிறது. அடுத்து CMS-02 செயற்கைக்கோளானது எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளது? ஆன்சர் LVM-3 M5 ராக்கெட் மூலமாக தான் CMS-02 அப்படிங்கிற தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை இஸ்ரோ வந்து லான்ச் பண்ண போறாங்க. அடுத்து PSLV C-62 ராக்கெட் மூலமாக புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை லான்ச் பண்றதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. NVS-03 செயற்கைக்கோளை GSLV F-17 ராக்கெட் மூலமா லான்ச் பண்ண திட்டமிட்டிருக்காங்க. இந்தியாவிலேயே அதிக எண்ணிக்கையிலான புலிகளை கொண்ட மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மத்திய பிரதேச மாநிலம் தான் இந்தியாவிலே அதிகமான எண்ணிக்கையில புலிகளை கொண்டிருக்கு. சரி, மத்திய பிரதேசத்துல 785 புலிகள் இருக்கு. அதுக்கடுத்து லடாக்ல 563, உத்தரகாண்ட் வந்து 3rd பிளேஸ்ல இருக்கு, 4th வந்து மகாராஷ்டிரா, தமிழ்நாடு 306 புலிகளோட 5th பிளேஸ்ல இருக்கு. புலிகள் எண்ணிக்கை அப்படின்னா மத்திய பிரதேசம் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அதே மாதிரி கழுகுகள் எண்ணிக்கையிலையும் மத்திய பிரதேசம் ஃபர்ஸ்ட் பிளேஸ். டால்பின், நதிநீர் டால்பின்ல பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அதே மாதிரி பனிச்சிறுத்தைகள் எண்ணிக்கையில லடாக்ல தான் அதிகமாக பனிச்சிறுத்தைகள் காணப்படுகிறது. 72வது கேள்வி, ICJS என்ற குற்றவியல் நீதி அமைப்பு 2.0 எந்த துறையின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் உள்துறை. ஸோ உள்துறையின் கீழ் தான் ICJS அப்படிங்கிற குற்றவியல் நீதி அமைப்பு 2.0 அப்படிங்கிறது செயல்படுத்துறாங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கனெக்டிவிட்டி ஏற்படுத்துறதுக்காக. இப்போ நிறைய செயல்முறைகள் வந்து அந்த தகவல்கள் தாமதமாக கிடைக்கிறதுனால அந்த தாமதம் ஏற்படுது. இப்போ ஒருத்தருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து சிறைச்சாலைக்கு அனுப்பணும். சிறைச்சாலை அதை பெற்றதுக்கு அப்புறமா தான் அவங்க ஜாமீன் பெற முடியும். ஸோ அப்போ அதில் தாமதம் ஏற்படுது, 1 நாள் 2 நாள் அந்த மாதிரியான இந்த நடைமுறைகளில் தாமதம் ஏற்படுறதுனால காவல்துறை, நீதிமன்றம், சிறைச்சாலை இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு தகவல்களை ஃபாஸ்ட்டாக பாஸ் பண்ணுற வகையில் ICJS அப்படிங்கிற குற்றவியல் நீதி அமைப்பு 2.0 அப்படிங்கிறது மத்திய உள்துறை சார்பில் தொடங்கப்பட்டிருக்கு. குற்றவியல் நீதி வழங்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய முக்கிய தகவல் தொழில்நுட்ப அமைப்பை ஒருங்கிணைக்கிறதுக்காக தான், ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான ஒரு தேசிய தளம் தான் ICJS அப்படிங்கிறது. விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் பிரச்சாரம் எந்த பருவத்திற்கு முன்பு நாடு முழுவதும் தொடங்கப்பட்டது? ஆன்சர் காரிஃப் பருவத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் அப்படிங்கிற பிரச்சாரமானது தொடங்கப்படுகிறது. எதுக்காகனா இந்த விவசாயிகள் வந்து பயிர்களை வந்து தெரிஞ்சுக்கிறது, எது நயமான பயிர், எப்படி விளைவிக்கணும், என்ன தொழில்நுட்பங்கள் இதில் பயன்படுத்தலாம், இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த பிரச்சாரம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை காரிஃப் பருவத்துக்கு முன்னாடி நடத்தப்படுது. பருவத்தில் பார்த்தீங்கன்னா 3 வேளாண் பருவங்கள் நம்ம பார்ப்போம். காரிஃப் பருவம், ராபி பருவம், அப்புறம் சையத் பருவம் சொல்லிட்டு. காரிஃப் பருவம் வந்து ஜூன் டு செப்டம்பர் வரையிலான காலம், ராபி வந்து அக்டோபர் டு மார்ச் வரையிலான காலம், சையத் வந்து ஏப்ரல் டு ஜூன் வரையிலான காலம். இப்போ காரிஃப் பருவத்தில் பார்த்தீங்கன்னா வட மாநிலங்கள்ல நெல், பருத்தி, மக்காச்சோளம், அப்புறம் கம்பு, உளுந்து பயிரிடப்படுது. தென் மாநிலங்கள்ல நெல், கேழ்வரகு, மக்காச்சோளம், கம்பு, நிலக்கடலை பயிரிடப்படுது. ராபி பருவத்துல கோதுமை, பருப்பு, ஆளி விதை, கடுகு, பார்லிலாம் பயிரிடப்படுது. அதே மாதிரி தென் மாநிலங்கள்ல நெல், மக்காச்சோளம், கேழ்வரகு, நிலக்கடலை, கம்பு பயிரிடப்படுது. சையத் பருவத்துல வட மாநிலங்கள்ல காய்கறி, பழம், தீவன பயிர்கள் பயிரிடுறாங்க. அதே தென் மாநிலங்கள்ல நெல், காய்கறி, தீவன பயிர்கள் வந்து பயிரிடப்படுது. 2025ஆம் ஆண்டுக்கான பெண் மொழிபெயர்ப்பு விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கீதாஞ்சலிக்கு தான் இந்த வருஷத்துக்கான பெண் மொழிபெயர்ப்பு விருதானது வழங்கப்பட்டிருக்கு. இவங்க எழுதிய ஒன்ஸ் எலிஃபென்ட்ஸ் லிவ்ட் ஹியர் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக இந்த பெண் மொழிபெயர்ப்பு விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இவங்களுக்கு 2022 சர்வதேச புக்கர் பரிசானது வழங்கப்பட்டிருக்கு, இவங்க எழுதிய டாம்ப் ஆஃப் சாண்ட் அப்படிங்கிற புத்தகத்துக்காக. ஆசிய வளர்ச்சி வங்கி எந்த மாநிலத்துக்கு 927 கோடி கடன் வழங்க ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குஜராத். குஜராத்துக்கு ஆசிய வளர்ச்சி வங்கி பார்த்தீங்கன்னா 927 கோடி கடன் வழங்குறதுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கு. எதுக்காகனா
குஜராத்தை ஒரு சர்வதேச தொழில் மையமா மாற்றணும், எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தணும் ஆகிய காரணங்களுக்காக. ட்ரேசர்ஸ் என்னும் விண்கலத்தினை எந்த நிறுவனம் விண்ணில் செலுத்தி உள்ளது? ஆன்சர் நாசா. அமெரிக்காவின் நாசா தான் ட்ரேசர்ஸ் அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை வந்து விண்ணில் செலுத்தியிருக்காங்க. எதுக்காக அனுப்பியிருக்காங்கன்னா சூரியன்டேந்து பூமியோட காந்த கவச பாதுகாப்பை பற்றி ஆய்வு செய்யறதுக்காக. பூமியோட காந்த கவசம் எப்படி சூரியன்டேந்து நம்மளை பாதுகாக்குது இது தொடர்பாக ஆய்வு செய்யறதுக்காக வாண்டன் பார்க், அமெரிக்காவின் கலிஃபோர்னியாவில் வாண்டன் பார்க்கில் உள்ள ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலமாக இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ட்ரேசர்ஸ் அப்படிங்கிறதோட ஃபில் ஃபார்ம் என்ன அப்படின்னா டேண்டம் ரீகனெக்ஷன் அண்ட் கர்ஸ் எலக்ட்ரோ டைனமிக்ஸ் ரீகனெக்ஷன்ஸ் சேட்டலைட்ஸ் அப்படிங்கிறது அதோட ஃபுல் ஃபார்ம். இஎல்ஐ திட்டத்தின் கீழ் முதல் முறையாக பணியில் சேரும் ஊழியர்களுக்கு டேஷ் ஊக்கத்தொகை வழங்கப்பட உள்ளது. ஆன்சர் 15,000 ரூபாய். ஸோ இஎல்ஐனா எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ப்ரோக்ராம். ஸோ இப்போது முதன்முறையாக பணியில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஊக்கத்தொகையானது வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க 15,000 ரூபாய். ஸோ 1,00,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்கக்கூடிய ஊழியர்கள் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும், முதன்முறையாக சேரக்கூடிய ஊழியர்கள். ஸோ 15,000 ரூபாய் அவங்களுக்கு 2 தவணையாக கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒர்க் பண்ணால் தான் இந்த தவணை தொகை விடுவிப்பாங்க. ஃபர்ஸ்ட் 6 மந்த்துக்கு 7,500, அடுத்த 6 மந்த்துக்கு 7,500 சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இப்போது 2025 ஆகஸ்ட் 1லேருந்து 2027 ஜூலை 31 வரைக்கும் பணியில் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்கீம் ஆனது பொருந்தும். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் 2025 எத்தனை புதிய தலங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது? 26 தலங்கள் சேர்த்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தான் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய குழு கூட்டம்ங்கிறது பிரான்ஸ் நாட்டில் பாரிஸில் நடந்துச்சுன்னு பார்த்தோம். அதில் இந்தியாவிலேருந்து 44வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக மராத்திய இராணுவ தலங்கள் சேர்க்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். அது இந்தியாவிலேருந்து 1. மொத்தமாக இந்த மாதிரி உலக நாடுகள்லேருந்து எத்தனை தலங்கள் இந்த வருஷம் சேர்த்திருக்காங்கன்னா 26 தலங்கள் வந்து சேர்த்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இப்போ 26 புதிய தலங்களோடு சேர்த்து இது வரைக்கும் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலத்தில் 170 நாடுகளுடைய 1248 தலங்கள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இந்த பட்டியலில். 44வது பாரம்பரிய தலம் தான் மராத்திய இராணுவ தலங்கள். அதில் தமிழ்நாட்டிலேருந்து செஞ்சிக்கோட்டை இடம்பெற்றிருக்கு. 79வது கேள்வி, உச்சநீதிமன்ற தீர்ப்பால் அரசு பணியாளர்கள் தேர்வு முறையில் ஏற்பட்ட மாற்றம் குறித்து ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, GM அக்பர் அலி தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் வழங்கின தீர்ப்புனால தேர்வு முறையில் ஒரு சில மாற்றங்களானது மேற்கொள்ளப்பட்டது. ஸோ அது தொடர்பாக ஆய்வு செய்யறதுக்காக தமிழக அரசு GM அக்பர் தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க. குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான உறவு ஆய்வு செய்யறதுக்காக உயர்நிலை குழு அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் பார்த்தீங்கன்னா NDA நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தேசிய தேர்வு முகமையினால் நடத்தப்படக்கூடிய தேர்வுகள் சம்பந்தமாக ஆய்வு செய்யறதுக்காக ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு. அலாவுதீன் தலைமையில் மாநில நிதிக்குழுவானது அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து ஜூலை 2025க்கான ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலின் தலைமை பொறுப்பை எந்த நாடு ஏற்றுள்ளது? ஆன்சர் பாகிஸ்தான் தான் ஜூலை மாதத்துக்கான ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலோட தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கு. அரிய வகை ரத்தம் உள்ளவர்களின் விவரக்குறிப்பை முதல் முறையாக டேஷ் சேகரித்துள்ளது? ஆன்சர் ICMR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், அதாவது மருத்துவ ஆராய்ச்சிக்கான இந்திய கவுன்சில் தான் அரிய வகை ரத்தம் உள்ளவங்களோட விவரங்களை ஆய்வு செய்யறதுக்காக, அதாவது விவரங்களை சேகரித்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சேகரித்த விவரங்கள் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா ரத்த கோஷ் அப்படிங்கிற ஒரு இணையதளத்தில் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இதை யார் சேகரிச்சானா ICMR. ஸோ அரிய வகை பாம்பே ரத்தம் உட்பட ஒரு 170 பேர், அரிய வகை பாம்பே ரத்தம் உள்ள 170 பேர் உட்பட 250 பேருடைய விவரங்களானது இதில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ இந்த ICMR தொடங்கப்பட்டதுன்னா 1911 நவம்பர் 15. எங்கு நடைபெற்ற யோகா நிகழ்ச்சி கின்னஸ் சாதனை படைத்துள்ளது? ஆன்சர் ஆந்திரா. இப்போ ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜூன் 21 வந்து யோகா டே செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த வருஷம் ஆந்திராவில் செலிப்ரேஷன் வந்து கொண்டாடப்பட்டது. ஸோ அதை அடுத்து ஆந்திராவில் நடத்தப்பட்ட யோகா நிகழ்ச்சியானது கின்னஸ் உலக சாதனையில் இடம்பெற்றிருக்கு. அங்கே 3 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க ஒரே டைமில் யோகா வந்து செஞ்சு இந்த கின்னஸ் சாதனையானது படைக்கப்பட்டிருக்கு. உலகின் 3வது பெரிய எண்ணெய் இறக்குமதி மற்றும் நுகர்வு நாடு, அதாவது கச்சா எண்ணெய் இறக்குமதி மற்றும் நுகர்வு செய்யக்கூடிய நாடாக இந்தியா வந்து இருக்கு 3rd பிளேஸ்ல. தமிழகத்தில் எந்த வகுப்பு மாணவர்களுக்கு TN Spark திட்டம் தொடங்கப்பட உள்ளது?
அண்ட் சார் 6 முதல் 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்காக டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற திட்டம் தொடங்க போறாங்க. ஸோ 6லேருந்து 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட இந்த ஏஐ செயற்கை நுண்ணறிவு கணினி சம்பந்தமான பாடங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்பார்க் திட்டம். ஸோ நம்ம நாட்டிலே தொடக்க கல்வியில 100% இடைநிற்றல் இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாநிலம் வந்து முதலிடத்துல இருக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் திட்டம் வந்து ஜூலை 1 தொடங்கியிருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் ஜூலை 15 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மக்களுடன் முதல்வர் திட்டம் 2023 டிசம்பர் 18 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஊட்டச்சத்து வேளாண்மை திட்டம் 2025 ஜூலை 4 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முதல்வர் மருந்தகம் வந்து பிப்ரவரி 24 லான்ச் பண்ணியிருக்காங்க. நாசாவின் விண்வெளி திட்டத்தின் கீழ் 2029ஆம் ஆண்டு விண்ணுக்கு செல்லும் இந்திய பெண் யார்? ஆன்சர் ஜானவி. நாசாவுடைய விண்வெளி திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா ஜானவி வந்து விண்வெளிக்கு போறாங்க. எப்போனா 2029ஆம் ஆண்டு இவங்க விண்வெளிக்கு பயணிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஆந்திராவை சேர்ந்தவங்க, வயது வந்து 23. ஸோ இவங்க ஒரு இன்ஜினியர் படித்த ஸ்டூடெண்ட், பொறியியல் பட்டதாரி. இந்தியாவிலேயே முதன்முறையாக மொபைல் மூலம் மின்னணு வாக்குப்பதிவு செய்யும் முறையை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? ஆன்சர் பீகார் தான். மொபைல் மூலமாகவே நம்ம வந்து ஓட் போடுற வசதியை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ பீகார் மாநிலத்துடைய தேர்தல் ஆணையமானது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் மொபைல் அடிப்படையில் நம்ம வாக்குப்பதிவு செய்வதற்கான முறையை அறிமுகப்படுத்திருக்காங்க. 2025ஆம் ஆண்டுக்கான நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? ஆன்சர் 99வது இடத்தை பிடிச்சிருக்கு. SDG இண்டெக்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இண்டெக்ஸ்ல இந்தியா வந்து முதன்முறையாக டாப் 100க்குள்ள வந்திருக்கு. அதுவும் 99வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ இதை யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா நியூயார்க்கை பேஸ் பண்ண ஐக்கிய நாடுகள் நிலையான மேம்பாட்டு தீர்வுகள் வலையமைப்பு தான் இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணது 10வது பதிப்பு. இதில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டாப் 100க்குள்ள இந்தியா நுழைஞ்சிருக்கு. இது மொத்தமாக 193 நாடுகளுக்கான பட்டியல். அதில் 66.95 மதிப்பெண்ணை பெற்று 99வது இடத்தை பிடிச்சிருக்கு. போன வருஷம் வந்து 109வது இடத்துல வந்து இந்தியா இருந்திருக்கு. இந்தியாவின் 3வது முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, திரிபுரா தான் வந்து இந்தியாவின் 3வது முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலம். அதாவது 95% கல்வி அறிவு பெற்றாலே அதை முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கிறாங்க. இப்போ திரிபுரா வந்து 95.6% கல்வி அறிவு விகிதத்தோட 3வது முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ முதல் மாநிலம் எது அப்படின்னா மிசோரம் தான் முழு கல்வி அறிவு பெற்ற முதல் மாநிலம். உல்லாஸ் திட்டம் நம்ம பார்த்துருப்போம். உல்லாஸ், அதாவது இதை நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம், புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 15 வயதுக்கு மேற்பட்டவங்க கல்வி கற்காதவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கல்வி அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த திட்டத்தில் முழு கல்வி அறிவு பெற்ற முதல் மாநிலம் மிசோரம், 3வது மாநிலம் திரிபுரா. இந்தியாவின் மொத்த மின் உற்பத்தி திறன் எத்தனை ஜிகாவாட்டாக அதிகரித்துள்ளது? ஆன்சர் 476 ஜிகாவாட்டாக இப்போ 2025 ஜூன் மாத நிலவரப்படி மின் உற்பத்தி திறனானது அதிகரிச்சிருக்கு. உலகிலேயே முதன்முறையாக அதிநவீன முறையில் மூளையின் முப்பரிமாண படங்களை எந்த ஐஐடி வெளியிட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சென்னை ஐஐடி தான். உலகிலே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உயர் தெளிவுத்திறன் கொண்ட 3D பிரிண்டட், அதாவது முப்பரிமாண அடிப்படையில் உருவாக்கப்பட்ட அந்த வரைபடத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, மூளையுடைய முப்பரிமாண படங்களை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5132 செல் பிரிவுகளை நம்ம துல்லியமாக காண முடியும். எதிர்காலத்தில் மூளை சம்பந்தமான ஆராய்ச்சிகளுக்கு இது உதவும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவின் முதல் இருவாட்சி பறவைகள் பாதுகாப்பு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆனைமலையில தான் இந்தியாவின் முதல் இருவாட்சி பறவைகள் பாதுகாப்பகமானது அமைக்கப்பட இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய முதல் கடற்பசு பாதுகாப்பு சரணாலயமானது மன்னார் வளைகுடா பாக் விரிகுடால அமைக்க போறாங்க. கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 29,160 ஏக்கர் நிலப்பரப்பானது இந்தியாவின் முதல் தேவாங்கு சரணாலயமாக அறிவிச்சிருக்காங்க. அதாவது கடவுர் தேவாங்கு சரணாலயம் அப்படிங்கிற பேர்ல அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் ஸ்மார்ட் போக்குவரத்து அமைப்பு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் டெல்லி. டெல்லியில பாத்தீங்கன்னா இப்போ சீட் பெல்ட் போடாம போறது, ஹை ஃபாஸ்ட்ல போறது, இந்த மாதிரியான டிராஃபிக் ரூல்ஸை மீறுறாங்க அப்படின்னா அது தொடர்பாக அறிந்து கொள்வதற்காக, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக முதன்முறையாக செயற்கை நுழைவு அடிப்படையிலான ஸ்மார்ட் போக்குவரத்து அமைப்பானது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 56.46 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த டிராஃபிக் ரூல்ஸை கடைபிடிக்காதவங்களை கண்காணிக்கும் சொல்லியிருக்காங்க. இதை தேசிய நெடுஞ்சாலை மேலாண்மை நிறுவன லிமிட்டோடு தான் இதை செயல்படுத்தியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. அடுத்து உலகம் முழுவதும் 2025 பள்ளி செல்லா குழந்தைகளின் எண்ணிக்கை எத்தனை கோடியாக அதிகரித்துள்ளது?
ஆன்சர் 27.2 கோடியாக உலகம் முழுக்க பள்ளி செல்லாத குழந்தைகளோட எண்ணிக்கை 2025 இருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து யுனெஸ்கோ உலகளாவிய கல்வி கண்காணிப்பு குழு தான் இது சம்பந்தமான விவரங்களை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷத்தோட ஒப்பிடும் போது இந்த வருஷம் வந்து 2.1 கோடி உயர்ந்திருக்கு பள்ளிக்கு செல்லாத குழந்தைகளோட எண்ணிக்கை. 2030 இந்த எண்ணிக்கையானது 14.5 கோடியாக குறைய வாய்ப்பு இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவின் மதிப்புமிக்க முதல் 100 நிறுவனங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நிறுவனம் எது? ஆன்சர் டாடா நிறுவனம் தான் மதிப்புமிக்க வேல்யூபிள் கம்பெனிஸ் லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. இந்தியாவிலேருந்து டாடா ஃபர்ஸ்ட், உலக அளவில் 60வது இடத்துல இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல இந்தியாவிலேருந்து இன்ஃபோசிஸ், தேர்ட் வந்து HDFC, ஃபோர்த் பிளேஸ்ல LIC இருக்கு. 2024-25 நிதியாண்டில் நாட்டின் 51% அந்நிய நேரடி முதலீட்டை ஈர்த்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா தான் கடந்த நிதியாண்டில் அதிகமான அந்நிய நேரடி முதலீடை ஈர்த்திருக்கு 51% அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. எந்த நாடு வந்து அதிகமாக முதலீடு செஞ்சிருக்கு அப்படின்னா சிங்கப்பூர். சரி, மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு, கர்நாடகா செகண்ட், தில்லி தேர்டு, ஃபோர்த் பிளேஸ்ல குஜராத், ஃபிஃப்த் பிளேஸ்ல வந்து தமிழ்நாடு இருக்கு. மொத்தமா அந்நிய நேரடி முதலீடுல 14% அதிகரிச்சு $8,104 கோடி வந்து கடந்த நிதியாண்டுல அந்நிய நேரடி முதலீடானது ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வா அபியான் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2016 ஆண்டு தான் பிரதான் மந்திரி சுரக்ஷித் மாத்ருத்வா அபியான் திட்டம் தொடங்கப்பட்டது. அதாவது இது என்னன்னா கர்ப்பிணி பெண்களுக்கான பரிசோதனை திட்டம் தான் இந்த திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து தரமான பரிசோதனைகளானது வழங்கப்படுகிறது. அவங்கள பராமரிக்கிறது, விரிவான பரிசோதனைகள் செய்கிறது, அதுக்காக தான் இந்த திட்டமானது தொடங்கியிருக்காங்க. 2016 சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தினால இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. இந்த திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பரிசோதனையானது செய்யப்படுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மாநில திட்டக்குழுவின் தலைவர் யார்? ஆன்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சர் ஸ்டாலின் தான் மாநில திட்டக்குழுவுடைய தலைவர். அதுக்கடுத்து மாநில திட்டக்குழுவுடைய செயல் துணைத் தலைவர் ஜெயரஞ்சன், தலைமை செயலர் தமிழ்நாட்டுடைய தலைமை செயலர் நா. முருகானந்தம். 98வது கேள்வி, மாநிலங்களவையின் அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை? ஆன்சர் ஆப்ஷன் பி 250 பேர் வரைக்கும் ராஜ்யசபா அதாவது மாநிலங்களவையில் உறுப்பினர்கள் இருப்பாங்க. அந்த 250 பேர்ல 12 பேர் வந்து குடியரசுத் தலைவரால் நியமன உறுப்பினர்களாக நியமிக்கப்படுறாங்க. அதாவது கலை, கல்வி, இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, தொழில் இந்த மாதிரியான துறைகளில் சிறந்த பங்களிப்பை ஆற்றியவங்க தான் நியமன உறுப்பினர்களாக நியமிக்கப்படுறாங்க. மீதமுள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்படுறாங்க. இவங்களோட பதவிக்காலம், மாநிலங்களவை எம்பிக்களோட பதவிக்காலம் வந்து 6 இயர்ஸ். அதில் 2 பங்கு உறுப்பினர்களோட பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து முடிச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்து உயர்நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது? ஆன்சர் 62 வயது. இதுவே உச்சநீதிமன்ற நீதிபதி அப்படின்னா 65 வயது. உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு 62, உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு 65. இப்போ உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 217 படி நியமிக்கப்படுறாங்க. இவங்களோட தகுதிகள் என்ன அப்படின்னா இந்திய குடிமகனாக இருக்கணும், 10 வருஷத்துக்கு நீதித்துறையில் பணியாற்றிக்கணும், இல்லைன்னா 10 வருஷம் வழக்கறிஞராக அவங்க பணியாற்றிருக்கணும் உயர் நீதிமன்றத்தில். பதவி பிரமாணம் வந்து சட்டப்பிரிவு 219 படி பதவி பிரமாணம் செய்யப்படுறாங்க. அவங்க 62 வயசு வரைக்கும் அந்த பொறுப்பில் இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க தகுதி இல்லை அல்லது தவறான நடத்தை காரணமாக பதவி நீக்கம் செய்யப்படுறாங்க. நாடாளுமன்றத்தில் 2/3 2 பங்கு வாக்குகள் அவங்களுக்கு கிடைக்கும் போது பதவி நீக்கமானது செய்யப்படுறாங்க. காண்டிவா என்ற புதிய தலைமையக ஏவுகணையை எந்த நாடு உருவாக்கி உள்ளது? ஆன்சர் இந்தியா தான் காண்டிவா அப்படிங்கிற புதிய தலைமையக ஏவுகணையை உருவாக்கியிருக்கு. காண்டிவான் ஏன் இதுக்கு பெயரிடுறாங்க அப்படின்னா மகாபாரதத்தில் அர்ஜுனனுடைய வில்லோட பேர் தான் காண்டீவம் சொல்லிட்டு இருந்திருக்கும். ஸோ அதே பேர் தான் இதுக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ IAFம் அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் DRDOவும் இணைஞ்சு தான் உருவாக்கியிருக்காங்க இந்த புதிய ரக தலைமை ரக ஏவுகணையை. இது 350 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. காண்டிவா வந்து திரவ எரிபொருள் மூலமாக இயங்கக்கூடிய ஆற்றலை கொண்டது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. இதோட 100 கொஸ்டின் டாப் 100 வந்து நிறைவடைது. அடுத்த டாப் 100 வீடியோ வந்து அடுத்த இதில் பார்க்கலாம். நம்ம சேனலில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி PDF கொடுக்குறோம். இப்போ குரூப் 2க்காக 1000+ கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கு PDF ரெடி பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு ஸ்கீம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் PDF வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். அது வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, பே பண்ணுற நம்பருக்கு கொடுத்துருக்கோம். பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்கன்னா
உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுவோம். அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.